எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா, முதியவர்களுக்கு சர்க்கரை நோயால் ஏற்படும் சிரமங்கள், பாதிப்புகள், இவைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது ஒரு பெண்மணி. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் கடந்த பதிவுக்கு முதல் பதிவில் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி சுகர் 160, 150, 260 இருக்கு சார். பாஸ்டிங் 160, போஸ்ட் பேண்டில் 260 இருக்கு. நான் காலை மதியம் இன்சுலின் போட்டுக்கிறேன். ஒரு 14 யூனிட் அந்த அம்மா சொல்றாங்க, இன்சுலின் போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரை அதிகமாகவே எனக்கு இருக்கு, 260 இருக்கு. நான் உங்களை சந்திக்கணும், நீங்க எந்த அட்ரஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சந்திக்கிறேன், நேரில் சந்திக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல கமெண்ட் போட்டிருந்தாரு. என்னுடைய கடந்த வீடியோக்கள், முதல் வீடியோக்கள்ல பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறது ஒரு லேடி. அவர் பேர் சித்ரான்னு சொல்லி வருது. அது முதல் சித்ரான்னு கூட இன்னும் பேர் ஏதோ ஒன்று வருது. ஒரு எந்த ஊர் என்ன இதுன்னு எனக்கு தெரியல, விவரம் எதுவும் எனக்கு சொல்லலை. எவ்வளோ வருடமாக சர்க்கரை இருக்கிறதுங்கிற சொல்லல. ரெண்டாவது என்னன்னா, இந்த வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்ங்கிறது டைப் 2ல கடைசி கட்டமாக வருது. அது உடலினுடைய இயக்கத்தினுடைய அந்த தன்மை குறைவதனால் ஏற்படக்கூடிய இன்சுலின் பாதிப்பு அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதனால வரக்கூடிய சர்க்கரை நோய். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, ஒரு தீர்வும் இல்லை. அவங்க மனநிறைவோட விரும்பிய உணவுகள் சாப்பிட்டு சந்தோஷமான மரணத்தை தேடிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. ஆலோசனை கேட்டால் சாக சொல்றானே நீங்க எடுத்துக்கூடாது. ஏன்னா அதனுடைய சிரமங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னுடைய தகப்பனார் 72 வயதுல சர்க்கரை நோய் கண்டுபிடித்து 87 வரைக்கும் எந்த மெடிசனும் எடுக்காம, சர்க்கரை நோய்க்குண்டான சிகிச்சை எதுவும் பண்ணாத, விரும்பிய உணவுகளை சாப்பிட்டு 87 வயதில் இயற்கையாக மாரடைப்பால் மரணம் அடைந்தார். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார உயிர் போயிடுச்சு. நைட் பார்த்துட்டு வெளியே வரேன், அவர் ரூம்ல படுத்திருக்காரு. என்ன வேணும்னா தண்ணி வேணும்பானாரு, கொடுத்தேன். சரி மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு போனேன். இல்லப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வேணும்னாரு. சரி வச்சுட்டு வந்துட்டேன். வெளியே நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார அவர் உயிர் பிரிஞ்சிட்டது. உண்மையிலேயே இறைவனோட ஐக்கியம் ஆயிட்டார். அந்த மாதிரி மரணம் நமக்கு ஏற்படணும்னு நம்ம வேண்டிக்கணும். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதற்கு மேல நான் சிகிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி டயட்ல கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒருபோதும் பலன் தராது. ஜீரண மண்டல உறுப்புகள்லாம் கொஞ்சம் நலிவடைஞ்சிரும். எப்பேற்பட்ட தலைவர் கலைஞர் கருணாநிதிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேர் சொல்லணும், இல்லைன்னா இன்றைய காலகட்டத்தில் கலைஞர்னா யாருன்னு தெரியாத போயிடும் போல தெரியுது. கலைஞர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர், எப்படி நினைவாற்றல் உள்ளவர். அவரே தன்னுடைய 92 வயதில் வாயை திறந்துட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போனார். அதாவது நினைவே இல்லாததான் போனார். அதெல்லாம் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க ஒரு வசதியான, கடைசி காலத்தில் வசதியான குடும்பம்ங்கிறதுனால அவரை பராமரிக்கிறதுக்கு நிறைய பேர் கூட இருந்ததுனால கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தார். அதே போல சமீபத்தில் இறந்த தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார் குமரி அனந்தன்கிறவரும் எப்பேற்பட்ட ஒரு பேச்சாளர், எப்பேற்பட்ட இலக்கிய செல்வர்னு பேர் அவருக்கு. கலைஞர் பான அவர் சொன்னதுதான் இலக்கிய செல்வர். நான் அவர் ஒரு 55 வருடங்களுக்கு முன்னால நான் அவரை நேரிலேயே பார்த்திருக்கேன். குமரி அனந்தன். நாங்கள் இருக்கிற பகுதியில் காங்கிரஸ் மீட்டிங் ஒன்று நடந்தது. அதில் அவர் பேசுனதை நான் நேரிலேயே பார்த்திருக்கேன். ரொம்ப அதிகமா பேச மாட்டார், 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம். கலைஞர் 3/4 மணி நேரம் பேசுவார். அந்த மாதிரி அவர் 1.25 மணி நேரம் பேசுவார். அந்த வலது கையை ஆட்டிகிட்டே தான் பேசுவார். ஒரு வாட்ச் ஒன்று கட்டியிருப்பார் வலது கையில். அவருடைய மேனரிசம் அது. குமரி அனந்தன் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம். தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சார், காமராஜர் தேசிய காங்கிரஸ். நிறைய போராட்டங்களையும் உண்ணாவிரதங்களையும் பண்ணார். வயதானவர் தான். அவருக்கும் சர்க்கரை நோய் இருந்திருக்கலாம்.
ஆனா கடைசி காலம் அந்த சிறிது நாள் வாழ்ந்தாலும் அவங்க சிரமப்பட்டு வாழ்றதை பார்க்கும்போது சர்க்கரைன்னா ஒரு பயம் என்ன அப்படின்னா வயதான காலத்துல தான் அது பெரிய சிரமத்தை கொடுக்கும். அந்த பெண்மணி கேட்ட காமராஜருக்கும் வயதான காலத்துல தான் சர்க்கரை நோய் வந்தது, சிரமப்பட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் சர்க்கரை நோய் வந்து அவரும் சிரமப்பட்டு ஒரு சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகி ஒரு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியும் அவர் மரணம் அடைந்தார். சிவாஜி கணேசனுக்கும் சர்க்கரை நோய் இருந்து 2 சிறுநீரகங்களும் பழுதுபட்டது. இந்த மாதிரி இந்த வயதான வரக்கூடிய அந்த சர்க்கரை நோயை வந்து ஒரு சாபம் கூட சொல்லலாம். அதுல சர்க்கரையில மாட்டாத ஒரு நபர் யாருன்னா கலைஞர் மாட்டல, பேராசிரியர் மாட்டல, அவங்க எல்லாம் நல்ல அறிவு ஜீவிகள்ங்கிறதுனால அவங்க எல்லாம் அதுல மாட்டவே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் தான் இருக்கு, நிறைய பேத்துக்கு இருக்கு. அதனால இந்த முதுமையில வர சர்க்கரை நோயை வெல்ல முடியுமானா ஒருபோதும் வெல்ல முடியாது. அதோட இயற்கையோட நம்ம ஒன்றிணைந்து போய் நல்ல விரும்பிய உணவுகளை சாப்பிட்டு இயற்கையாக மரணம் அடையக்கூடிய அந்த வேண்டுதலை மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட வைக்கணும். நான் திரும்ப திரும்ப நான் இந்த ஆன்மீகத்தோட நான் சர்க்கரை நோய் சொல்லிட்டே வரேன் அப்படின்னா ஆன்மீகம் இல்லாத இந்த உயிர் இல்லை. இது வந்து ஓடி விளையாடும் போது நமக்கு தெரியாது, கடைசி காலத்துல படுக்கும்போது தான் நமக்கு தெரியும், அடடா நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதியை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ 2 பேர் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில், அதாவது அசோகன் இருந்தாரு, SSR இருந்தார். அந்த 2 பேர்ல வந்து SSR வந்து அசோகனை விட மூத்தவர்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். SSR எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவர்கிட்ட. ஆனா அசோகன் கிட்ட எல்லா பழக்கங்களும் இருக்கு. அவர் அசோகன் கிட்ட புத்தி சொன்னார், இப்படி எல்லாம் இருக்காதீங்க, உங்களுக்கு சிரமம் கடைசி காலத்துல வந்துடும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்கினாரு. ஆனா அவர் அசட்டை பண்ணல, சட்டையே பண்ணல. அவர் கடைசி காலத்திலேயே சிரமப்பட்டு தான் இறந்தார் அசோகன். அதாவது இந்த முதுமைங்கிறது அவ்வளவு சிரமத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய சிவகுமார் வயது 80க்கு மேல, ஆனா அவர் இன்னும் இளமையா தான் இருக்காரு. ஆனா அவருக்கும் ஒரு காலத்துல மரணம் வரும்போது சிரமப்பட்டு தான் போகணும். அவர் வந்து கொஞ்சம் மனதிடம் உள்ளவர், நல்லா கொஞ்சம் அறிவாற்றல் உள்ளவர்ங்கிறதுனால செல்வாக்கும் இருக்கு. இப்ப கூட பசங்கள்லாம் சம்பாதிக்கிறதுனால செல்வாக்கும் இருக்கிறதுனால சிறிது மன உளைச்சல் இருந்தாலும் கூட அவர் வாழ்க்கை சுபிச்சமான வாழ்க்கை, இறைவனோட கனெக்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையெல்லாம். காலையில யோகாசனம் பண்றாரு, ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்காரு, எல்லா மீட்டிங்கும் போறாரு, வாக்கிங்கும் நல்லா, அவர் நடக்கிறதும் ஸ்டைலும் நல்லா இருக்கு, இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறாரு. அந்த மாதிரி சிலரும் இருக்கிறாங்க. அது வந்து கடவுளுடைய அனுகிரகம். அதுக்குள்ளார நம்ம வர வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, சர்க்கரை நோய் வந்துட்டதா, அதுவும் முதுமையில் வருதா, எந்த பலனும் கிடையாது. அது எந்த டயட்டும் பலனளிக்காது. விரும்பிய உணவுகளை சாப்பிடலாம், அளவோட சாப்பிட்டுக்கலாம். கலைஞர் எல்லாம் கடைசி காலத்துல ஒரு இட்லி ஒரு முட்டையோட நிறுத்திட்டாரு. இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருந்தார். அதாவது அவர் ரொம்ப நடக்க முடியாம காலகட்டத்தில் கோபிநாத் கூட ஒரு உரையாடல் நடந்தது கலைஞருக்கு, நடந்துகிட்டே பேசுறாங்க. அவர் அரசியல்ல இருந்து ஓய்வு எடுத்துட்டார். அரசியல்ல இருந்து ஓய்வு எடுத்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது, தன்னுடைய மகனை தலைவராக்கினார். அப்ப நடக்கக்கூடிய அந்த உரையாடல் வந்து கோபிநாத் கேட்கிறாரு, உங்களுடைய ஓய்வு காலத்தை எப்படி கழிப்பீங்கன்னு கேட்கிறாரு. கலைஞர் சொல்றாரு, ஒரு அற்புதமான வாசகம் அது, மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருமே அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு அற்புதமான வாசகம் அவர் சொல்றாரு. கலைஞர் சொல்றாரு, ஓய்வு காலத்தை பணி செய்து கடப்பேங்கிறார். அந்த மாதிரி என்ன நம்மளால செய்ய முடியுமோ, உடல் உழைப்பு அளவுக்கு வயதான பிறகு என்ன நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ, யாருக்கும் தொந்தரவு இல்லாத மரணிக்கிற வழியை நம்ம பார்க்கணுமே ஒழிய, 78 வயசுல அந்த அம்மா வந்து உங்க அட்ரஸ் எங்க இருக்கு, உங்களை வந்து பார்க்கணுங்கிறாங்க. அவங்க ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்கினா கூட என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நோய்களை வந்து புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது நம்ம நினைக்கிற மாதிரி நோயெல்லாம் இது இல்லை. இது மாத்திரை மருந்துகளால் ஒருபோதும் இதை கட்டுப்படுத்தவும் முடியாது, குணப்படுத்தவும் முடியாது. உணவுனால் சரி பண்ணலாம். ஆனா நான் 70 வயது, அதாவது 72 வயது வரைக்குமே நான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்துருக்கேன். சென்னையில இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவரும் 72 வயசுன்னு சொன்னாரு. பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இந்த பெண்மணியும் அநேகமா பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாட்ஸ்அப்ல கொடுத்த அந்த போட்டோ வந்து காஞ்சி பெரியவாருடைய போட்டோ இருந்தது. அதனால நல்ல சிந்தனை உள்ளவங்க, அறிவாற்றல் உள்ளவங்க, படித்தவங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒழுக்கமான குடும்பமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்க அந்த சிந்தனைக்குள்ளாரெல்லாம் போகவே வேணாம். கிருஷ்ணா ராமான்ட்டு நல்லா தெய்வீகமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு MS சுப்புலட்சுமி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிம்மதியா மரணம் எல்லாத்துக்குமே வரும். கிருஷ்ணருக்கே மரணம் இருக்கு, அதை வென்று வாழ முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி SSRக்கும் மரணம் வந்தது, அவரும் நலிவடைஞ்சு தான் இறந்தாரு.
அசோகனும் நலிவடைஞ்சு தான் இறந்தார். அவர் எல்லாம் அனுபவிச்சுட்டு இறந்தாரு, எஸ்எஸ்ஆர் எதுவும் அனுபவிக்காத இறந்தாரு. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பிறவிங்கிறது ஒரு பிறவி தான். ஒரு மருத்துவர் வந்து டிக்டாக்ல சொல்றாரு, யூடியூப் ஷார்ட் வீடியோல சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை உண்பவன் தான் மனிதன், அதுக்கு மேல உண்பவன் வந்து மனிதனே இல்லைங்கிறாரு. இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், சாப்பிட்றதுக்காக தான் இந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்கிறோம். பட்னி கிடந்து இந்த உடலை பராமரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம ஒன்றும் சித்தர்கள் கிடையாது. என்ன விரும்புறீங்களோ அந்த உணவு சாப்பிடுங்க. என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் விடாம என்ன துரத்திட்டு இருக்காரு. அவரு கமெண்ட்ஸ், முதல் கமெண்ட்ஸ் அவர் தான் வரும், ரெகுலரா போடுறாரு. அவர் சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் எனக்கு கான்டாக்ட் பண்ணாரு. நான் சொன்னேன், இல்லை சார் உணவு மாற்று உணவு கேட்குது, நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கங்கன்னாரு. அவர் என்கிட்ட கேட்டார், என்ன சார் பழைய சாதமா? ஏற்கனவே ஒரு வீடியோவில் பழைய சாதம் சாப்பிட்டா 300-400 வருமே, நான் எப்படி சாப்பிட்றதுன்னாரு. செக் பண்ணால் 280 இருந்தார். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பழைய சாதம் 2 நாள் சாப்பிடுங்க, அது ஒரு நியூட்ரல் அது கொண்டு வரணும். ஏன்னா பாடி வந்து அந்த அந்த உணவுகளை கேட்குதுன்னா 2 நாள் சாப்பிட்டாரு காலையில் பழைய சாதம். இன்னைக்கு செக் பண்ணி எனக்கு ரிசல்ட் அனுப்புறாரு, 217 இருக்கு. அவர் 2 mg மாத்திரையில இருந்து அரை மாத்திரை கிளைகன் டைம் தான் எடுத்துக்கிறார். அரை மாத்திரை எடுத்துக்கிறார். 2 mg இருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ 217 இன்னைக்கு ரிசல்ட். அவர் 217 போஸ்ட் பேரண்ட்ல நல்ல அற்புதமான ஒரு ரிசல்ட். அந்த பழைய சாதம் சாப்பிட்டனுடைய தாக்கம் இதில் இல்லை. அவர் பாடி கண்டிஷன் வேற மாதிரி இருந்ததுன்னா அந்த பழைய சாதத்துக்கு இன்னைக்கு ரிசல்ட்ல வந்து 300 காமிச்சிருக்கும், 300-320 காமிச்சிருக்கும். இது ஒரு மேத்தமேட்டிக். இதை புரிந்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னுடைய வீடியோ தொடர்ச்சியா பார்த்து ஓரளவுக்கு படிப்பறிவோட இருந்து அறிவாற்றலோட இருந்தால் மட்டும்தான் இந்த நோயில இருந்து என்கிட்ட இந்த பதிவுனால உங்களுக்கு பிரயோஜனப்படும். இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால கண்ணுக்கு தெரியாத அந்த அந்த மேடம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் என்னுடைய அட்ரஸை கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, இனிமேல் சர்க்கரை நோயோட போராடாதீர்கள். இன்னும் ஒரு 10 யூனிட் கூட டாக்டரை கலந்து போட்டுக்காங்க. உடல்ல வேற என்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா நிம்மதியா, வலி எதா இருந்தா அதுக்கு உண்டான மாத்திரைகளை போட்டுட்டு இருக்கும் காலத்தை மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 10-12 வருஷம் இருப்பாங்க, ஆரோக்கியமா வாழ்ந்துடலாம். நான் உணவு முறையை மாத்திரேன், அதை மாத்திரம்னா சீக்கிரமா அவருக்கு சிரமங்கள் வந்துடும். மரணம் வந்தாலும் பரவாயில்ல, சிரமங்கள் வந்துடும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். அதனால 70க்கு மேல இருக்கிறவங்க வந்து இந்த சர்க்கரை நோயில வென்று விடலாம் சொல்லி உள்ள இறங்கி எந்த மருத்துவம் பண்ணாலும் உங்களுக்கு சிக்கல்ல தான் அது கொண்டு போய் விடுன்னு சொல்றேன். இது சம்பந்தமா ஒரு டாக்டர் சேதுராமன் மெட்ராஸ்ல இருந்தார். அப்ப இருந்தாரு, இப்போ என்ன இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் தகவல் கிடையாது. அந்த மாதிரி அவர் வந்து ஆனந்த விடன்ல ஒரு தொடர் எழுதிட்டு வந்தார். அந்த தொடரின் பேர் வந்து போஸ்ட் மார்ட்டம்னு சொல்லி ஜூனியர் விகடன்ல எழுதிட்டு வந்தார் ஒரு தொடர். அது ஒரு புத்தகமா வெளிவந்தது. விகடன் பிரசுரம் பேர். அந்த விகடன் பிரசுரத்தின் பேர்ல அந்த புக்கு வெளிவந்தது. அந்த புக்கு உங்களுக்கு கிடைச்சா நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல போட்டு வாங்கி படிங்க. அந்த புக்கை படிங்க. இந்த மருத்துவம்னா என்னன்னு அவர் வந்து அக்கு வேற ஆணி வேற பிச்சு வச்சுட்டாரு. அதுல அவர் சொல்றாரு, ஒரு பிராமண குடும்பம், அவர் பெரியவர் வந்து 72 வயசு, குழந்தைங்க வந்து பெண்கள் தான், 3 குழந்தைங்களோ 2 குழந்தைங்களோ இருக்காங்க. அந்த மகன்கள் கிடையாது, ஆண் வாரிசு கிடையாது. அவருக்கு வந்து ஒரு கிட்னி 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவரை காப்பாற்றணும். அவருடைய மகள் ஒருத்தருக்கு வந்து சூட்டபிள் ஆகுது, அந்த பிளட் குரூப் சூட்டபிள் ஆகுது. கிட்னி வச்சா ஒத்துழைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு நீங்க எதுவும் பண்ணாதீங்க, தயவு செய்து ஆபரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு, அது வந்து கிட்னி தரையாங்குது, ஆபரேஷன் எதுவும் பண்ணாதீங்க, பணம் நிறைய செலவாகும், செலவானாலும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் இதை விட கொடூரமா இருக்கும், மருந்து மாத்திரைகள் ஏத்துக்காது அந்த வயதான காலத்துல, அவரும் சிறப்பப்படுவாரு, பணமும் உங்களுக்கு 4-5 லட்சம் காலி ஆயிடும், இது எதுக்குமே ஆகாத வைத்தியம், தயவு செய்து அவரை நிம்மதியா சாக விடுங்கன்ட்டாரு. ஆனா அவங்க கேட்கல. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் என்னமோ பணம் பேசி ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு நாள் குறிச்சோன்னா 2-3 நாளைக்கு முன்னால அவர் இறந்துட்டார், பெரியவர் இறந்துட்டாரு. அந்த அந்த குடும்பத்தோட அதிக மகிழ்ச்சி அடைஞ்சது அந்த டாக்டர் தான். அதை வந்து அந்த புத்தகத்தில் அவர் பதிவு பண்றாரு. இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஏராளமாக கோடிக்கணக்கில் இருக்கு. நமக்கு தெரியாத நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கோடிக்கணக்கில் இருக்கு. இந்த மாதிரி யாராவது ஒரு மருத்துவர்கள் எடுத்து சொல்லும் போது தான் இந்த முதுமையில வர சர்க்கரை நோய் இவ்வளவு கொடியதான்னு சொல்லி நமக்கு உணர ஆரம்பிப்போம்.
அதனால நான் எனக்கு தெரிஞ்ச வகையில என்னுடைய தகப்பனாருக்கு நான் பார்த்த வகையில உங்களோட நான் பகிர்ந்துக்கிறது, அந்த மேடம் கண்ணுக்கு தெரியாத எங்க இருக்காங்களோ அவங்க இன்னும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், சர்க்கரையினுடைய தாக்கம் எதுவும் இல்லாத அவங்க நீடூடி வாழணும், இறைவன் அவங்க கூப்பிடுற காலத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். அவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ், போராடாதீங்க. சர்க்கரை நோயை குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு அது கூட பழகி சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாருங்க. சர்க்கரை அதிகம் ஏறாத உணவுகளை திருப்தியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா கடைசி காலத்தை கழிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். அவங்களுக்காகவே இந்த பதிவை நான் போடுறேன். பாக்குறவங்க அவருடைய வயது ஒத்த இருக்கிறவங்க வந்து இந்த பதிவை பார்த்து கொஞ்சமாவது நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நடந்துக்கங்க. குறைவான மாத்திரை அல்லது இன்சுலின், அளவான உணவு. சர்க்கரை 300 இருந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ணாது. கடைசி கட்டமா இதையும் நான் சொல்லிடுறேன், சர்க்கரை அளவு முதியவர்களுக்கு 300 இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இயல்பான அளவே 300 இருந்தாலும் ஒன்றும் அவங்கள சர்க்கரை நோய் ஒன்றும் பண்ணாது. இரண்டாவது வந்து ரத்த அழுத்தமும் அவங்கள ஒன்றும் பண்ணாது. அது அப்படியே சுலவாய் அப்படியே மயக்கமாய் மரணம் அடைவாங்க. அந்த மரணத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனது பழகணும். அப்ப இறைவனோட நம்ம தொடர்பு கொடுக்கும்போது தான் இறைவன் கொடுக்குற தைரியத்துல நம்ம மரணிக்கிற அந்த தன்மை அடைவோம்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யறேன். இந்த பதிவு போறதுக்கு எனக்கு வருத்தமாக இருந்தாலும் உண்மையை உறக்க சொல்வேங்கிற முறையில் சொல்லிட்டேன். பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நான் போடுவேன். இந்த பதிவை நிறைவு செய்ய நேரம் வந்துட்டது. மீண்டும் அடுத்த பதிவுல ஒரு நல்ல நிகழ்வோட சந்திக்கிறேன்னு சொல்லி பதிவை நிறைவு செய்யறேன். வணக்கம்.